இந்த சம்மருக்கு சூப்பரான பால் சர்பத் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீடு எடுத்துக்கிறேன். இதை சப்ஜா சீட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாங்க. இதை வந்து கேரமலில் ரெடி பண்ணுற ட்ரிங்க் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு 1/4 கிலோ சீனி எடுத்துக்கிறேன். இதை கேரமலாவுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பாலும் இந்த கேரமலும் நல்லாவே மிக்ஸ் ஆகிக்கணுங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த பால் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். பால் திக்னஸுக்காக நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து இது கூட பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறேன். அதையுமே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது நல்லா திக் ஆகிரும். இந்த டைமில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. ஒரு 90% வரைக்கும் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சப்ஜா சீடு, அதுக்கப்புறம் இது கூட நட்ஸு தேவை அப்படின்றதுனால எந்த நட்ஸ்னாலுமே போட்டுக்கலாம். நான் வந்து பாதாமும் பிஸ்தாவும் இது கூட சேர்த்துக்கிறேன். சில்லுன்னு இருக்கிறதுக்காக ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்து இதை சர்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான இந்த பால் சர்பத்து ரெடி ஆயிருங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த பால் சர்பத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லியிருக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.